மினி விலாக் பார்த்துடலாம். இன்னைக்கு ஈவினிங் எடுத்த வீடியோ தாங்க இது எல்லாமே. வீட்ல ராகி மாவு காலியா இருந்தது. அதனால ஊர்லேருந்து கொண்டு வந்த ராகில கொஞ்சமா எடுத்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கல்லெல்லாம் இருக்காது. சின்ன சின்ன குச்சி இருக்கும். இத மட்டும் கிளீன் பண்ணிட்டு, இதுல இருக்கிற டஸ்ட்ட மட்டும் இந்த மாதிரி புடைச்சு எடுத்துருவேன். ராகி எல்லாம் நான் கடையில வாங்குறது இல்லைங்க. எங்க ஊர்ல நேரடியா விவசாயம் பண்றவங்க கிட்டயே போய் 1 வருஷத்துக்கு தேவையான ராகிய நான் வாங்கி வச்சுருவேன். அப்பப்ப தேவையானது கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நான் கிளீன் பண்ணியும் அரைச்சுக்குவேன். வெயில்ல கொஞ்சமாச்சும் காய வச்சு கொண்டு போகணும். வெயிலே சரியா இல்ல அப்படிங்கிறதுனால, நான் வந்து கொஞ்சமா தான் ராகி இன்னைக்கு மிஷினுக்கு எடுத்துட்டு போறேன். ராகில கல் இல்ல அப்படிங்கிறதுனால நானே கிளீன் பண்ணிடுவேன். கல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அம்மா தான் எனக்கு கிளீன் பண்ணியே குடுப்பாங்க. காலையில கழுவி வச்ச பாத்திரம் நல்லா காஞ்சிருந்தது. அதனால இது எல்லாத்தையுமே எடுத்து அங்கங்க வைக்க வேண்டிய இடத்துலயுமே நான் வச்சுட்டேன். சிங்க்ல கொஞ்சம் பாத்திரம் இருக்கு. அதுவும் தேய்க்கணும். இட்லிக்கு அரிசி ஊற வச்சிருக்கேன். அந்த அரிசியும் நான் அப்படியே அரைக்கணும். சாம்பார் பவுடர் சுத்தமா காலி. 1/2 கேஜி தனியாவும், மிளகாயும் வாங்கிட்டு வந்து தண்ணீல ஒரு முறை அலசிட்டு மேல காய போட்டுருக்கேன். ஒரு வாரம் ஆனாலும் இங்க பெங்களூர்ல இருக்கிற கிளைமேட்டுக்கு மிளகாய் காய போறதில்ல. அதனால ஒரு பெரிய பிரியாணி பாத்திரத்த ஸ்டவ் மேல வச்சு நல்லா சூடேறின பிறகு கொஞ்சம் கொஞ்சமா மிளகாயும், தனியாவும் போட்டு சூடு பண்ணி தான் இன்னைக்கு நான் மிஷினுக்கே கொண்டு போக போறேன். எங்களுக்கு வேற வழி கிடையாதுங்க. பெங்களூர் கிளைமேட்டுக்கு நாங்க இப்படி தான் பண்ணி ஆகணும். கடையில இருக்கிற சாம்பார் பவுடர் வாங்கலான்னா, அதுல சாம்பார் வச்சா என் பசங்க சாப்பிடவே மாட்டாங்க. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 1/2 கேஜி மட்டும் இப்போதைக்கு நான் வாங்கியிருக்கேன். தனியாவும், மிளகாவும் தனித்தனியா காய போட்டிருந்தேன். என் பொண்ணு டெர்ரஸ்லேருந்து கொண்டு வரும்போது எல்லாத்தையும் ஒண்ணாவே சேர்த்து கொண்டு வந்துட்டா. ஸ்டவ் பத்த வச்சு கொஞ்சமா பாத்திரம் சூடேறட்டும்னு அப்படியே விட்டுட்டேன். அதுக்குள்ள கிரைண்டர்ல போட்டிருந்த மாவும் ஆயிடுச்சு. அதை எடுத்து போட்டுட்டு மறுபடியும் அரிசிய போட்டு கிரைண்டர ஆன் பண்ணியும் விட்டுட்டேன். அரிசி ஊற வைக்கிறதுக்குன்னு தனியா எந்த பாத்திரமும் எடுக்கல. நாளைக்கு காலையில இதில தான் இட்லி செய்ய போறேன். அதனால இட்லி பாத்திரத்திலேயே நான் அரிசியும் ஊற வச்சு வச்சிருந்தேன். பாத்திரம் நல்லாவே சூடேறிடுச்சு. நல்லா ஒரு 2 கைப்பிடி மிளகாய பாத்திரத்தில போட்டு அப்படியே நான் விட்டுட்டேன். லைட்டா நெடி வர மாரி இருந்தா, ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் வந்து இதில விட்டேன்னு வச்சுக்கோங்க. நெடி வரவே வராதுங்க. இன்னொரு பர்னர்ல நைட்டு சாதத்துக்காக ரைஸ் குக்கர்லயும் வைக்க போறேன். மதியம் ரைஸே பண்ணல. எல்லாருமே ராகி முத்த தான் லஞ்சுக்கு சாப்பிட்டோம். அதனால நைட் இப்ப சாப்பிடுறதுக்கு நான் வந்து ரைஸ் வைக்கிறேன். குக்கர் ஒரு 3 விசில் வந்தா போதும் சாதம் ரெடி ஆயிடும். இன்னொரு பக்கம் மிளகாய் சூடேறிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா மிளகாய் தீஞ்சிரும்னு நினைப்பீங்க. என்னோட ஸ்டவ்ல லோ ஃப்ளேம்ல வச்சோன்னு வச்சுக்கோங்க. சின்னதா 1 ரூபாய் காயின் அளவுக்கு தாங்க எரியும். அதனால தீஞ்சிருமே அப்படிங்கிற கவலையே எனக்கு இல்ல.